விக்ரமாதித்தன் கதைகள் 54. 3 உண்மைகள். முன்கதை சுருக்கம். சுடுகாட்டின் பிணமரத்தில் தங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்து தன் தோளில் சுமந்தபடி விக்ரமாதித்தன் நடந்தான். அப்போது வேதாளம் சிரித்தது. மன்னா, இன்று உனக்கு ஒரு புதிர்கதை சொல்கிறேன், கவனமாக கேள் என்று கூறிவிட்டு கதையை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் வழக்கம் போல அமைதியாக நடந்து கொண்டிருந்தான். மருதபுரி என்ற நாட்டில் சோமசேகரன் என்ற நீதிமான் அரசனாக இருந்தான். ஒரு நாள் அவன் அரண்மனை வாசலில் 3 வந்தனர். முதல் மனிதன், நான் அரசனின் உயிரை காப்பாற்றினேன் என்றான். இரண்டாவது மனிதன், நான் அரசனின் நாட்டை காப்பாற்றினேன் என்றான். மூன்றாவது மனிதன், நான் அரசனின் மரியாதையை காப்பாற்றினேன் என்றான். 3 பெரிய பரிசு கேட்டனர். ஆனால் அரசன் யாருடைய செயல் மிகப்பெரியது என்று அறிய விரும்பினான். முதல் மனிதன் கூறினான், வேட்டைக்கு சென்ற அரசனை ஒரு புலி தாக்க முயன்றது. நான் அம்பு எய்து புலியை கொன்றேன். இரண்டாவது மனிதன் கூறினான், எதிரி நாடு படையெடுத்த போது நான் இரகசிய தகவல் கொடுத்து நாட்டை காப்பாற்றினேன். மூன்றாவது மனிதன் கூறினான், அரசரை பற்றி பொய்யான அவதூறு பரவியது. நான் உண்மையை நிரூபித்து அவரது மரியாதையை காப்பாற்றினேன். அரசன் குழம்பி போனான். அப்போது வயதான ஒரு முனிவர் வந்து, 3 பொய் சொல்கிறார்கள் என்றார். அரசன் அதிர்ந்தான். முனிவர் விளக்கினார். புலியை கொன்றவன் வேறு ஒருவர். நாட்டை காப்பாற்றிய தகவல் ஏற்கனவே அரசனின் ஒற்றர்களிடம் இருந்தது. அவதூறும் உண்மையில் பரவவே இல்லை. 3 தலை குனிந்தனர். அவர்கள் பொய் சொன்னது உறுதியானது. அரசன் கோபமடைந்து அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். ஆனால் அப்போது முனிவர் மீண்டும் பேசினார். அவர்களை தண்டிக்காதீர்கள். இவர்கள் 3 உண்மையில் அரசனுக்கு நன்மை செய்தவர்கள்தான். அரசன் ஆச்சரியப்பட்டான். முனிவர் சிரித்தார். இந்த 3 சாதாரண மனிதர்கள் அல்ல. முதல் மனிதன் அரசனின் மருத்துவர். இரண்டாவது மனிதன் அரசனின் படைத்தளபதி. மூன்றாவது மனிதன் அரசனின் ஆசிரியர். மருத்துவர் அரசனின் உடலை ஆரோக்கியமாக வைத்தார். தளபதி நாட்டை எப்போதும் பாதுகாத்தார். ஆசிரியர் அரசனை நல்ல பெயருடன் வாழ கற்றுக் கொடுத்தார். அவர்கள் கூறிய சம்பவங்கள் பொய், ஆனால் செய்த நன்மை உண்மை. அரசன் உணர்ந்தான். அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் பரிசு அளித்தான். கதையை முடித்த வேதாளம் கேட்டது, மன்னா, பொய் சொன்ன 3 தண்டனை தராமல் பரிசு கொடுத்தது சரியா? இதற்கு பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சொக்குநூறாக வெடித்து சிதறும் என்று கூறிவிட்டு சிரித்தது வேதாளம். விக்ரமாதித்தன் தயங்காமல் பதிலளித்தான். அவர்கள் சொன்ன கதைகள் பொய், அதற்காக கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களின் வாழ்நாள் சேவை நாட்டுக்கும் அரசனுக்கும் மிகப்பெரியது. ஆகவே தண்டனைக்கு பதில் எச்சரிக்கையுடன் பரிசு கொடுத்தது சரியான தீர்ப்பு. சரியான பதில் அரசே. ஆனால் நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் நான் மீண்டும் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிவிட்டு வேதாளம் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்க தன் வாளை உருவிக்கொண்டு அதை துரத்த ஆரம்பித்தான். மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.